Hi friends, welcome to Learn with me. இன்னைக்கு நாம சயின்ஸ் கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா செகண்ட் யூனிட்டான ஆப்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம், ஒளியியல் பார்த்துட்ருக்கோம். நம்ம இது வரைக்கும் பார்த்த கிளாஸஸ் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் அந்த ரிஃப்ராக்ஷன் ஸ்கேட்ரிங் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸ்கேட்ரிங் ஒளி சிதறல் வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்சஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். இனிமேல் ஃபுல்லாகவே லென்ஸ் பற்றி தான் வரும். லென்ஸ் என்ன, அதுக்கப்புறம் நம்ம கண்ணை பற்றி பார்ப்போம், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். எந்த லென்ஸ் எந்த பார்வை குறைபாடுக்கு யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். லென்ஸ் அப்படின்றது வந்து தமிழில் லென்ஸுகள் அப்படின்னு தான் சொல்லுவோம், லென்சஸ். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ கிளாஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லென்சஸ். லென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு ஆப்டிக்கலி பவுண்டட் மீடியம். அதாவது ஒரு லைட் வந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு மீடியமை தான் வந்து நம்ம லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து இதை ஒளி புகும் தன்மை கொண்ட ஊடகம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஊடகத்தில் அந்த ஒளி புகுந்து வெளியே போக முடியும், அந்த மாதிரி இருக்க ஒரு ஊடகத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் இந்த லென்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், அந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே வந்து என்ன ஆகும்னா ஸ்பெரிக்கலாக இருக்கும், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளெயின் சர்ஃபேஸ், ஒரு சைடு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த லென்ஸ் வந்து ரெண்டு சர்ஃபேஸாக தான் இருக்கும். அந்த ரெண்டுமே வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நமக்கு இருந்தாலும் இருக்கும். ரெண்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸுமே வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்படி இல்லைனா ஒன்று வந்து பிளேன் சர்ஃபேஸாகவும் இன்னொன்று வந்து ஸ்பெரிக்கலாகவும் இருக்கும். அதாவது இந்த லென்ஸுகள் அப்படின்றது வந்து ரெண்டு பரப்புகள் கொண்டது. ஒரு பரப்பு சமதள பரப்பாகவும் ஒன்று கோலக பரப்பாகவும் இருக்கும். அப்படி இல்லைனா ரெண்டுமே கோலக பரப்பாக இருக்கும். ரெண்டுமே கோலக பரப்பாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சமதள பரப்பு ஒரு கோலக பரப்பு, இப்படி ரெண்டு விதமாக இருக்கும். ரெண்டு எப்படி வேணால் இருக்கும். சரிங்களா? பொதுவாக இந்த லென்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும், டூ டைப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸுகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ்னால் குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து கான்வெக்ஸ் அப்படின்னா குவி லென்ஸ், கான்கேவ் லென்ஸ்னா குழி லென்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த கான்வெக்ஸ்னா என்ன, கான்கேவ்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் அல்லது பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தமிழ் எப்படி சொல்லுவோம்னா குவி லென்ஸ் அல்லது இருபுற குவி லென்ஸ். அதாவது கான்வெக்ஸ் வந்து ஒரு சைடு மட்டும் கான்வெக்ஸாக இருக்கிறது, இன்னொன்று வந்து ரெண்டுமே கான்வெக்ஸாக இருக்கிறது. அதுதான் வந்து கான்வெக்ஸ் ஆர் பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக தான் இருக்கும். ரெண்டு சைடுமே எப்படி பவுண்ட் ஆகிருக்கும்னா ரெண்டு சைடுமே ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸ்பெரிக்கல்னால் என்னென்னா நமக்கு வந்து ஒரு கோள வடிவம், ஸ்பியர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸால் ரெண்டு பக்கமே ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான் இருக்கும். அதாவது இருபுறமும் கோளப்பரப்புகள் மட்டுமே இருக்கும். ரெண்டுமே வந்து கோளப்பரப்பில் தான் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் திக்காகவும் அந்த எட்ஜில் கார்னர்ஸில் வந்து எப்படி இருக்கும்னா தின்னாகவும் இருக்கும். அதாவது அந்த எட்ஜை கம்பேர் பண்ணும்போது சென்டரில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இதில் பாருங்கள், இதுதான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது, பட் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வரும். சரிங்களா? இது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது இல்லையா, பல்ஜாக இருக்குது. இந்த கார்னர்ஸில் எப்படி இருக்குது, எட்ஜஸில் வந்து தின்னாக ரெண்டும் வந்து மெலிசாக வந்து சேர்ந்துருக்கு. இதுதான் வந்து பாருங்கள், இதில் ரெண்டு சர்ஃபேஸுமே ஸ்பெரிக்கல் தான். இதுவும் லைட்டாக வளைஞ்சு தான் இருக்குது, இதுவும் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான். இதில் எப்படி இருக்குன்னா சென்டரை, இந்த எட்ஜை விட சென்டர் வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீம் ஆஃப் லைட்டை வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஒரு பாயிண்டில் வந்து கன்வர்ஜ் ஆகும், எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல சேரும். அதாவது இந்த லென்ஸ் வழியாக, இந்த குவி லென்ஸ் வழியாக நம்ம வந்து ஒரு இணையான ஒளிக்கற்றை நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா அது எல்லாமே சேர்ந்து ஒரு புள்ளியில் வந்து எப்படி ஆகும்னா எல்லாமே குவியும். நம்ம நிறைய இப்படி ரேஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஒரு புள்ளியில் வந்து அது குவிஞ்சு தான் வரும், கன்வர்ஜ் ஆகும். ஒரு புள்ளியை நோக்கி, ஏதோ ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி இருக்குன்னா அந்த புள்ளியை நோக்கி குவிக்கும். அதுதான் வந்து
கான்வெக்ஸ் லென்ஸ் குவி லென்ஸில் இதுவாகும். இந்த மாதிரி இது குவிக்கிறதுனால இதை குவிக்கும் லென்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ஏன்னா இதில் என்ன ஆகுதுன்னா நம்ம செலுத்துகிற அந்த பீம் ஆஃப் லைட் வந்து என்ன ஆகும்னா ஒரு பாயிண்டில் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஏதோ ஒரு பாயிண்ட் இதுவாக வச்சுட்டு வர ரேஸ் எல்லாம் வந்து எல்லாம் கன்வர்ஜ் ஆகும். அதனால் இதை வந்து கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது குவிக்கும் லென்ஸுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்னா நார்மல் கான்வெக்ஸ் லென்ஸ். இது என்னென்னா பை கான்வெக்ஸ் லென்ஸ். ரெண்டு பக்கமுமே அந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இருக்கும், ரெண்டு பக்கமே அந்த லென்ஸ் இருக்கும். இருபுறமும் இருபுற குவி லென்ஸ், ரெண்டு பக்கமே என்ன இருக்குன்னா அந்த குவி லென்ஸ் இருக்கும். அதுதான் வந்து இருபுற குவி லென்ஸ். இது வந்து நார்மல் வெறும் குவி லென்ஸ். ஒரு பக்கம் லைட்டாக அந்த கோள பரப்பு இருக்கும், அதாவது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும். பட் இது மட்டும்தான் வந்து அதில் கான்வெக்ஸ் லென்ஸ். சரிங்களா? இதில் வந்து இதுவும் கான்வெக்ஸ் தான், இதுவும் கான்வெக்ஸ் தான். அதனால தான் இது பை கான்வெக்ஸ், இருபுற குவி லென்ஸ். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கான்கேவ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது என்ன? கான்கேவ் அல்லது பை கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ் அல்லது இருபுற குவி லென்ஸ். இதுலேயும் எப்படி இருக்கும்னா ரெண்டு பக்கமே ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸால் தான் பவுண்ட் ஆகிருக்கும். இருபுறமும் உள்நோக்கி குழிந்த கோலப்பரப்பு இருக்கும். அது வந்து வெளியில் இருந்தது இல்லையா, இது வந்து உள் பக்கமாக குழிஞ்ச மாதிரி இப்படி கோலப்பரப்பு இருக்கும். ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும். பட் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா உள்நோக்கி நமக்கு வளைஞ்ச மாதிரி குழிஞ்ச மாதிரி ஒரு கோலப்பரப்பு தான் இதில் இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலாக கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். குழி, அதனால் ரெண்டு பக்கமே உள்ளே குழிஞ்ச மாதிரி ஒரு கோலக பரப்போட இது இருக்கும். இது எப்படி இருக்குன்னா இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, மையத்தில் சென்டரில் வந்து எப்படி இருக்குது, தின்னாக இருக்குது. இந்த எட்ஜஸில் வந்து திக்காக இருக்குது இல்லையா. அந்த எட்ஜை கம்பேர் பண்ணும்போது இந்த சென்டரில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்குது. மையத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் இருக்கும் இந்த குழி லென்ஸுகள். அதுக்கப்புறமா ஒரு பேரலல் பீம் ஆஃப் லைட்டை வந்து நம்ம இது வழியாக பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ஜஸ்ட் வந்து நமக்கு பார்க்க டைவர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். இல்லைனா ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். இந்த லென்ஸ் வழியாக இப்படி வர லைட் வந்து என்ன ஆகுதுன்னா டைவர்ஜ் ஆகிற மாதிரி தான் நமக்கு இதுவாகும். சரிங்களா? இதுதான் வந்து கான்கேவ் லென்ஸ். அதோட ஆப்போசிட் அதில் வந்து கன்வர்ஜ் ஆகும் கான்வெக்ஸில். கான்கேவில் என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகும். அதனால இது எப்படி சொல்கிறாங்கன்னா டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்த குழி லென்ஸ் வழியாக நம்ம ஒரு இணையான ஒளிக்கற்றை செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஒளிக்கற்றை என்ன ஆகும்னா விரிந்து எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விரிஞ்சு வரும். அதனால் இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா விரிக்கும் லென்ஸுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுதான் வந்து ஜஸ்ட் வெறும் குழி லென்ஸ். ஒரு பக்கம் மட்டும் குழி லென்ஸ் இருக்குது. இது வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால இது பை கான்கேவ், இருபுற குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து ஜஸ்ட் கான்கேவ், இது பை கான்கேவ். ரெண்டு பக்கமுமே என்ன இருக்கும்னா அந்த கான்கேவ் லென்ஸ் இருக்கும். அதனால் இது வந்து என்ன சொல்கிறோம், பை கான்கேவ் அப்படின்னு சொல்கிறோம், இருபுற குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் கான்வெக்ஸ் கான்கேவ் என்னன்றதை கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கோலப்பரப்பு தான் இருக்கும். ரெண்டுமே வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்கும். ஆனால் மற்றது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னொன்று அதை வச்சு இது பண்ணிவிடுங்க. கான்வெக்ஸ்னால் எப்படி இருக்கும்னா சென்டரில் திக்காக இருக்கும் எட்ஜை கம்பேர் பண்ணும்போது. கான்கேவ் எப்படி இருக்கும்னா சென்டரில் தின்னாக இருக்கும். கான்வெக்ஸில் வந்து அது வழியாக வர லைட் வந்து கன்வர்ஜ் ஆகும், ஒரு பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகும். கான்கேவில் வந்து டைவர்ஜ் ஆகும். அதனால் வந்து கான்வெக்ஸ் எப்படி சொல்லுவோம், கன்வர்ஜிங் லென்ஸ், இது டைவர்ஜிங் லென்ஸ். அதே தான் குவி லென்ஸ் அப்படின்னும் போது அது ஒரு புள்ளியில் குவிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது குவிக்கும் லென்ஸுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அது குவிக்கிறது எப்படி இருக்குன்னா மையத்தில் வந்து தடித்து இருக்கும், ஓரங்களில் மெலிந்திருக்கும். இது குழி லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மையத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் இருக்கும். இது வழியாக வர்றது விரிஞ்சு போகும். அந்த ஒளி என்ன ஆகுது, ஒளிக்கற்றைகள் என்னென்னா விரிந்து போகுது. அதனால் இதை விரிக்கும் லென்ஸுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இதில் தெளிவாக இருந்துக்கோங்க. அடுத்தது இந்த ரெண்டு லென்ஸ் தான் இருக்கா. பொதுவாக நம்ம வந்து கான்கேவ் கான்வெக்ஸ் அப்படின்னு பிரிப்போம். குவி லென்ஸுகள் குழி லென்ஸுகள்னு பிரிப்போம்னு சொன்னோம். இன்னும் இருக்குதா அப்படின்னா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ், தட்ட குவி லென்ஸ். அதாவது அதில் வந்து ரெண்டு பக்கமே நமக்கு என்ன இருக்குது, கோலப்பரப்பு இருந்துச்சு இல்லையா. இங்கே வந்து ஒரு பிளேனும் ஒரு கோலமும் இருக்கும். அதாவது ஒரு பிளேனும் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸும் இருக்கும். ரெண்டுமே ஸ்பெரிக்கலாக இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து
ஒரு சைடு லென்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா பிளேன் லென்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் அ பை கான்வெக்ஸ் லென்ஸஸ் பிளேனாக இருந்துச்சுன்னா அதை வந்து பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். அதாவது கான்வெக்ஸ் லென்ஸில் 2 ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அந்த 2ல் ஒன்று பிளெயினாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் தட்டக்குவி லென்ஸ், அதாவது ஒரு பரப்பு வந்து தட்டப்பரப்பாக இருக்கும். இருபுற குவி லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இருபுற குவி லென்ஸில் ஒரு பரப்பு சமதள பரப்பாக இருந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை தட்டக்குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த குவி லென்ஸ், அப்புறம் இருபுற குவி லென்ஸ், இந்த தட்டக்குவி லென்ஸ், இன்னொன்று வந்து நேர்பிறை தளம் அப்படின்னு சொல்லுவோம். கான்வெக்ஸ், பைகான்வெக்ஸ், பிளேனோ கான்வெக்ஸ், இந்த பாசிட்டிவ் மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பற்றி டீடைல்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஒரு டைப், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து கன்வர்ஜிங் லென்சஸ், குவிக்கும் லென்ஸுகள். இந்த 4மே வந்து குவிக்கும் லென்ஸுகள், சரிங்களா. அதே கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு புறம் வந்து நமக்கு எப்படி இருக்கும், சமதள பரப்பாக இருக்கும். பைகான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு ஃபேஸ் நமக்கு எப்படி இருந்துச்சு, பிளேன் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிளேனோ கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் பிளேனோ கான்கேவ் லென்ஸும் வரும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஈஸியாக பிளேனோ கான்கேவ் லென்ஸ், தட்டக்குழி லென்ஸ். அங்கே எப்படி வந்து பைகான்கேவில் பைகான்வெக்ஸில் ஒன்று வந்து பிளேனாக இருந்தது, அதே மாதிரி இங்கே பைகான்கேவில் ஒன்று பிளேனாக இருக்கும். ஒரு ஃபேஸ் வந்து பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும். நம்ம எந்த இப்போ கான்கேவ், பிளேனோ கான்கேவ்னா அந்த பைகான்கேவில் ஒன்று வந்து பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும், ஒரு ஃபேஸ் பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும். அதுதான் வந்து இதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இருபுற குழி லென்ஸில் ஒரு பரப்பு சமதள பரப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், தட்டக்குழி லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. அதாவது 2 பக்கமும் இப்படி வளைஞ்சிருக்கணும் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் ஒன்று வந்து சமதள பரப்பு ஸ்ட்ரைட்டாக வந்து இன்னொன்று மட்டும் எப்பயும் போல் குழிஞ்சு வந்தது அப்படின்னா அது தட்டக்குழி லென்ஸ். ஒரு சர்ஃபேஸ் பிளேன், இன்னொரு சர்ஃபேஸ் வந்து நம்ம எப்பயும் போல் அந்த கான்கேவ் சர்ஃபேஸ், இது தட்டக்குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நெகட்டிவ் மெனிஸ்கஸ், எதிர்பிறை தளம். அங்கே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து இந்த பிளேனோ கான்கேவ், நெகட்டிவ் மெனிஸ்கஸ், கான்கேவ், பைகான்கேவ், இது 4மே என்ன சொல்லுவோம், டைவர்ஜிங் லென்ஸ். அதாவது குழி லென்ஸு, இருபுற குழி லென்ஸ், தட்டக்குழி லென்ஸ், எதிர்பிறை தளம், இது 4 வந்து நமக்கு விரிக்கும் லென்ஸுகள், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம லென்ஸ்னால் என்ன, அதோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். பொதுவாக வந்து கான்கேவ், கான்வெக்ஸு, அதுக்கப்புறம் பிளேனோ கான்கேவ், பிளேனோ கான்வெக்ஸ் அப்படி பற்றி பார்த்துருக்கோம். குவி லென்ஸு, குழி லென்ஸு, தட்டக்குவி லென்ஸ், தட்டக்குழி லென்ஸ், இது வரைக்கும் பார்த்துருக்கோம், சரிங்களா. சரி, இது வரைக்கும் வந்து நம்ம லென்ஸுனா என்ன, அதோட வகைகள், அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து அந்த லென்ஸை வச்சு எப்படி உருவங்கள் ஃபார்ம் ஆகுது, இமேஜெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, image formed due to refraction through a convex and a concave lens. இந்த concave and convex இந்த 2 லென்ஸ் வழியாகவும் ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதெல்லாம் தனித்தனியாக கான்வெக்ஸுக்கு என்ன, கான்கேவுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனில் இருக்கும் போது எப்படி சைஸ் மாறும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2த்துக்கும் பொதுவான பேசிக்கான ரூல்ஸ் இருக்குது, 3 ரூல்ஸ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து கான்வெக்ஸில் எப்படி எக்ஸாக்டாக சில பொசிஷன்ஸ் கொடுத்து பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருக்கும்போது என்னவாக இருக்கும், இந்த இடத்துல வரும்போது எப்படி இருக்கும், அதுக்கு பின்னாடி லென்ஸ்க்கு பின்னாடி வச்சா எப்படி வரும், லென்ஸ்க்கு பக்கத்தில் வச்சா எப்படி வரும், அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, தனித்தனியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவான 3 விதிகள் இருக்குது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து அடிப்படையான விதிகள், இதை தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அடுத்தது போக முடியும். அதில் முதல் விதி, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, when a ray of light strikes the convex or concave lens obliquely at its optical center, it continues to follow its path without any deviation. அதாவது ஒரு லைட் ரே வருது, அது வந்து எந்த லென்ஸாக இருந்தாலும், கான்வெக்ஸாக இருக்கட்டும், கான்கேவாக இருக்கட்டும், அதோட அந்த லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டர் இருக்கும்ல, ஆப்டிக்கல் சென்டர்னால் அந்த சென்டர் பாயிண்ட் ஓ, அந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியாக சென்டரை போய் இது பண்ணுது, அதாவது அந்த சென்டரில் போய் படுது. அப்படி படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது எந்த விதமான டீவியேஷனும் இல்லாமல், எந்த சேஞ்சஸும் இல்லாமல் எப்படி வந்ததோ அதே டைரக்ஷனில் கொஞ்சம் கூட மாறாமல் அதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கும். அதாவது வர லைட் ரே ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போச்சு அப்படின்னா, அந்த லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டரை போய் டச் பண்ணு, அது வழியாக போகுது.
அதுலேருந்து அப்போ வெளியே வரும்போது எப்படி வரும்னா எந்த டீவியேஷன் இல்லாமல் அதே வழியாக போகும். அதாவது ஒரு ஒளி கதிர் என்ன ஆகும்னா ஒரு குவி லென்ஸாகவும் இருக்கலாம், அது குழி லென்ஸாகவும் இருக்கலாம். அது ரெண்டுத்தோட அந்த ஒளியியல் மையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் முன்னாடியே படிச்சிருப்பீங்க. ஆப்டிக்கல் சென்டர் ஒளியியல் மையம் வழியாக போகும்போது எந்தவித விலகலும் அடையாமல் அது எந்த பாதையிலேருந்து எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் வரும். ஆப்டிக்லினா ஆக்சுவலாக வந்து சாய்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சாய்வா வந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முதன்மை அச்சு. இதுதான் வந்து நம்மளோட ஆப்டிக்கல் சென்டர், ஒளியியல் மையம். இந்த ஓன்றது தான். ஒரு லைட் ரே வருது, வந்து அந்த ஆப்டிக்கல் சென்டரில் பட்டோன்னே எதுவுமே ஆகலை, அது எப்படி வந்துச்சோ அதே டைரக்ஷனில் கொஞ்சம் கூட மாறாமல், லைட்டாக கூட இப்படி அப்படி மாறலை, அப்படியே அதே இது ஃபாலோ ஆயிருக்கு. இதே தான் என்ன இருக்குது இந்த கான்கேவ் லென்ஸ்லேயும், சரிங்களா? அதுலேயும் அதே மாதிரி வந்து அப்படியே வந்திருக்கு. ரெண்டு லென்ஸ்லையுமே என்ன இருக்குது, அந்த ஒளியியல் மையம் வழியாக வரும்போது ஒரு ஒளி கதிர் வருது, அந்த ஒளியியல் மையம் வழியாக தாண்டி வரும்போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே இதுவால் விலகல் எதுவுமே இல்லாமல் அப்படியே வருது. இது வந்து முதல் விதி, சரிங்களா? அடுத்தது செகண்ட் ரூல் நம்பர் 2, ரெண்டாவது விதி என்னென்னா, ஒரு லைட் ரே வருது, அது வந்து இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குல்ல, அதுக்கு பேரலாக ஒரு ரே வருது. அதாவது நம்மளோட முதன்மை அச்சுக்கு இணையாக பேரலாக வந்து ஒரு ஒளி கதிர் வருது. அப்படி வந்து அது இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்லேயோ இல்லை இந்த கான்கேவ் லென்ஸ்லேயோ படுது. அதாவது என்ன சொல்லுது, இந்த குவி லென்ஸ்லேயோ இல்லை குழி லென்ஸ் மேலேயோ படும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் படும்போது அந்த இடத்த லென்ஸில் பட்டவுடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கும்ல நமக்கு, இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் போய் கன்வர்ஜ் ஆகிடும். ஏதோ ஒரு பாயிண்ட்டை நோக்கி கன்வர்ஜ் ஆகும் இல்லையா கான்வெக்ஸ் லென்ஸில். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே வரும்போது கான்வெக்ஸ் லென்ஸில் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸை நோக்கி அது என்ன ஆகிடும்னா கன்வர்ஜ் ஆகிடும். அதே கான்வெக்ஸ் லென்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வருது அப்படின்னா இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆன மாதிரி போகும். அது வந்து இந்த பக்கம் இருக்க இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து அப்படியே டைவர்ஜ் ஆன மாதிரி போகுது பார்த்தீங்களா, இதிலேருந்து விலகி போகிற மாதிரி டைவர்ஜ் ஆகி போகும். அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகும். அதாவது ஒரு லைட் ரே வருது, அது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்படி இருக்கிற ரே கான்வெக்ஸில் படும்போது பிரின்சிபல் ஃபோக்கஸை நோக்கி நமக்கு கன்வர்ஜ் ஆகும். அதே கான்கேவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருந்து டைவர்ஜ் ஆகும். அதாவது ஒரு ஒளிக்கதிர் கிடையாது, ஒரு ஒளிக்கதிர், ஜஸ்ட் ஒரே ஒரு ரே ஒளிக்கதிர் இந்த முதன்மை அச்சுக்கு இணையாக வந்து அது குவி லென்ஸில் படும்போது என்ன ஆகும்னா, அந்த முதன்மை குவியம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த முதன்மை குவியத்தில் வந்து குவிஞ்சிரும். அதே குழி லென்ஸோட தன்மை என்ன, அதுலேருந்து வந்து விரிஞ்சு போகிறது தானே. அதனால் இந்த குழி லென்ஸில் படும்போது என்ன ஆகும்னா, அந்த முதன்மை குவியம் இருக்குல்ல, அதுலேருந்து விலகல் அடைஞ்சு போகும். அது மாதிரி நமக்கு தெரியும். அதாவது ஒரு ஒளிக்கதிர் வருது, அது குவி லென்ஸில் படுது. அந்த ஒளிக்கதிர் எப்படிப்பட்ட ஒளிக்கதிர்னா, இந்த முதன்மை அச்சு இருக்குல்ல, அதுக்கு இணையாக வரணும், பேரலாக இருக்கணும். அப்படி வரும்போது அது இந்த குவி லென்ஸில் பட்டவுடனே என்ன ஆகுது, இந்த முதன்மை குவியத்தில் போயிட்டு குவிஞ்சிடுது. அதே குழி லென்ஸ்லனா என்ன ஆகுதுன்னா, அந்த முதன்மை குவியத்துலேருந்து விலகல் அடைஞ்சு போகுது. சரிங்களா? இதுதான் ரெண்டாவது ரூல். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்தால் கன்வர்ஜ் ஆகும், டைவர்ஜ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது ரூல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு ரே வருது. அந்த ரே என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வருது. அது கான்வெக்ஸ் லென்ஸ்னால் அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாகவே வருது. அதே கான்கேவ் லென்ஸ்னால் அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸை நோக்கி அந்த டைரக்ஷன் வந்து அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் நோக்கி வருது, பிரின்சிபல் ஃபோக்கஸை நோக்கி வருது. அப்படி வரும்போது அது அந்த லென்ஸில் பட்டவுடனே என்ன ஆகும்னா, அந்த ரிஃப்ராக்டட் ரே என்ன ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகிற ரே என்ன ஆகும்னா, நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்துடும். முன்னாடி வந்து ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறது இங்கே கன்வர்ஜ் ஆகும், டைவர்ஜ் ஆகும்னு பார்த்தோம். இங்கே என்னென்னா, இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வருது கான்வெக்ஸில். அப்படி
அது அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வரும்போது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரல் ஆகிடுது. இது என்னென்னா கான்கேவ் லென்ஸில் அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஃபோக்கஸை நோக்கி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த லென்ஸில் பட்டவுடனே என்ன ஆகிடுதுன்னா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ரிஃப்ராக்ட் ஆகி போயிடுது. இதுதான் தேர்ட் ரூல். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா இந்த முதன்மை குவியம் வழியாக குவிலென்ஸில் முதன்மை குவியம் வழியாக ஒரு ஒளிக்கதிர் வந்துகிட்டே இருக்குது. வந்துட்டு இது இந்த லென்ஸில் குவி லென்ஸில் பட்டதும் என்ன ஆகிடுதுன்னா அது முதன்மை குவியத்தை நோக்கி போய் சாரிம்மா தப்பாக சொல்லிட்டேன். ஒரு ஒளிக்கதிர் இருக்குது. அந்த ஒளிக்கதிர் என்னதுன்னா அந்த முதன்மை குவியம் வழியாக குவிலென்ஸ் மேலே படுது. அப்படி பட்டதும் அது என்ன ஆகிடுது இந்த முதன்மை அச்சுக்கு இணையாக விலகல் அடைஞ்சிருது. அதே மாதிரி இந்த குழி லென்ஸ்லேயும் என்ன ஆகும் அப்படின்னா முதன்மை குவியத்திலேருந்து வராது, இது குவியத்தை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் முதன்மை குவியம். இதை நோக்கி ஒரு ஒளிக்கதிர் வந்துகிட்டே இருக்குது. அப்படி வரும்போது அது என்ன ஆகிடுதுன்னா இந்த குழி லென்ஸில் பட்டுடுது. அப்படி பட்டவுடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த முதன்மை அச்சுக்கு இணையாக என்ன ஆகிடுது விலகல் அடைஞ்சிருது. அதாவது ரெண்டுத்துலேயுமே என்ன ஆகும்னா முதன்மை அச்சுக்கு இணையாக தான் நமக்கு விலகல் அடையும். இங்கே என்னென்னா குவி லென்ஸில் அந்த முதன்மை குவியம் வழியாக வரும், இங்கே முதன்மை குவியத்தை நோக்கி வரும்போது ரெண்டுமே என்ன ஆகிடுது விலகல் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த நம்மளோட லென்ஸில் பட்டவுடனே விலகல் அடையுது. அப்படி விலகல் அடையும் போது அது என்ன ஆகுதுன்னா அந்த முதன்மை அச்சுக்கு இணையாக வருது. இதுதான் 3வது விதி. ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்கான 3 விதிகள் 3 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இதுதான் பேசிக். ஒரு இமேஜ் இந்த லென்ஸில் ஃபார்ம் ஆகணும்னா ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகும்போது எப்படி இருக்கும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்தால் எப்படி இருக்கும், பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதாவது நம்மளோட அந்த ஒளியியல் மையம் வழியாக வந்தால் எப்படி இருக்கும், முதன்மை அச்சுக்கு இணையாக வந்ததுன்னா எப்படி இருக்கும், முதன்மை குவியம் வழியாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு இந்த 3 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்தது பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் தனித்தனியாக கான்கேவில் எப்படி, கான்வெக்ஸில் எப்படி, குவி லென்ஸில் எப்படி, குழி லென்ஸில் எப்படி பிம்பங்கள் உருவாகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ ஏதாவது மாற்றிக்கணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.